போகிறோம். இந்த இனியவை 40 இன்னும் சில அடைமொழிகள் சொல்லலாம். இனிது 40, இனியவை 40, இனிய 40 அப்படின்னு சொல்லி கூட சிறப்பு பெயர்களாக சொல்லலாம். சரி, இந்த பாடப்பகுதிக்கு நம்ம போயிடலாம். மன்றில் பொதுமக்கள் வாழும் பதி இனிதே. மன்றில் மீன்ஸ் மன்றம், மன்றத்தில். முதுமக்கள் அப்படின்னா முதுமை அடைந்தவர்கள், அதாவது வயதான சான்றோர்கள், பெரியோர்கள், அனுபவசாலிகள் தான் நம்ம முதுமக்கள் சொல்லுவோம். வாழும் பதி இனிதே, அதாவது ஒரு பொது விஷயத்தை அல்லது ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம கலந்து பேசி முடிவெடுக்கின்ற தருணத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் மன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டம் மாதிரி போடுவாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் இருக்கணும்னு சொன்னால் எல்லா தரம், எல்லா வயதுடையவர்களும் இருக்கும். சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருமே இருக்கும். அந்த இடத்துல அந்த மன்றத்தில் யாரையும் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அனுபவசாலி மிக்க சான்றோர்கள், பெரியோர்களை தான் முதுமக்கள் சொல்லணும். அந்த முதுமக்களும் அந்த மன்றத்தில் இருந்தால் அவங்களுடைய அனுபவத்துக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று நடந்து கொண்டால் அது நமக்கு இனிமை தரும். ஐயோ இவங்க வயதானவங்க, இவங்களுடைய அறிவு நமக்கு தேவையில்லை, இவங்க எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவங்க வயதான தாத்தாவோ பாட்டியோ இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அறிவுரைகளை நம்ம ஏற்று நடந்து கொள்ளணும். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்திலும் அனுபவசாலிகள், எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தவர்களை தான் முதுமக்கள் சொல்லுவோம். அந்த முதுமக்கள் சொல்படி அவங்களுடைய அறிவுரையும் அந்த மன்றத்தில் எடுத்துக்கொண்டு அதை வழிநடத்தி சென்றால் நமக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். மன்றத்தில் முதுமக்கள் வாழும் பதி இங்கே இல்லேன்னு சொல்லி நம்ம எவ்வளோ பேர் வருத்தப்படணும். ஆனால் இருக்கின்ற தருணத்தில் அவங்களுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மன்றத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு அவங்க சொல்படி கேட்டு நடந்துக்கணும். தந்திரத்தில் வாழும் தவசிகள் மாண்பு இனிது. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா தவசிகள், யோகிகள், சித்தர்கள் வாழ்ந்த நாடு நம்மளுடைய நாடு. அப்பேற்பட்ட தவசிகள் வாழ்ந்த இந்த நாட்டில் அவங்க சொல்லிவிட்ட கருத்துக்கள் அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில அது பயன்படுறதுக்காக சொல்லிட்டு போகல. நம்மளுடைய வாழ்க்கையில பின்னாடி வர சங்கதியினர்களுக்காக தான் அவங்க அத்தனை விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க, பெரிய பொக்கிஷமா நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த தவசிகள் நம்ம கூட வாழ்ந்தாங்க, நம்ம நாட்டில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்க விட்டு சென்ற கருத்துக்களை, அவங்களுடைய எப்படி வாழ்க்கையில இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அது நமக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும். அதனால வாழ்ந்த புண்ணியமே நமக்கு பெரும் புண்ணியம். அங்கெல்லாம் வாழ்ந்த நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அந்த சொல்லப்பட்டிருக்கிற கருத்துப்படி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும். எஞ்சா விரிஞ்சில் இரு முது மக்களை கண்டு எழுதல் காலை. நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், எவ்வளவோ செலவெல்லாம் பண்ணி பெரிய பெரிய கோயிலுக்கு போறோம். நம்ம பக்கத்தில் இல்லாத கோயில்கள் கூட நம்ம தூரத்துல எங்கேயோ போய் போறோம், அவ்வளோ செலவு பண்ணி. ஆனால் நம்ம கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், அப்பா அம்மா, அவங்கள விட அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொன்னால் அதை விட நம்ம புண்ணியம் செய்தவர்கள். சிலர்லாம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சொன்னால் அனாதை ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. வேண்டாம், அது நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள நம்ம பொக்கிஷமாக கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கோம். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய சொற்கருத்துக்களும் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நமக்கு மிகுந்த பயனை தரும். எந்த விதத்திலையுமே நம்ம ஏமாந்து போக மாட்டோம். அதைத்தான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எஞ்சா விரிஞ்சில் இரு முதுமக்களை கண்டு. காலையில் எழுந்தவுடன் நம்ம கடவுளை கும்பிடுறோம், இல்லை கை ரேகையை பார்த்துப்போம், ஏதாவது சாமி படத்தை பார்த்துப்போம், அன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக இருக்கும்னு நம்ம வேண்டுறோம் இல்லையா? அதை விட உன்னதமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த முதுமக்கள், அந்த வயதான முதியவர்கள், நம்ம வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ அல்லது நம்ம அப்பா அம்மாவோ, ஒருவேளை அவங்களை இல்லே வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை வணங்கிக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய அப்பா அம்மா. நமக்கு இந்த உலகத்திலேயே எந்த துரோகமும் நினைக்காத, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டே உறவு நம்ம அப்பா அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க கூட ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க, பகையாளியாக மாறிடுவாங்க, பங்காளியாக மாறிடுவாங்க. ஆனால் அவங்க மட்டும் எப்பவுமே என்னது, நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கின்ற உறவு. அவர்களை எழுந்தவுடன், காலையில் எழுந்தவுடன் அந்த முதுமக்கள், அந்த வயதில் மூத்த பெரியவர்கள் இருந்தால் அந்த நன்மக்களை
கண்டு அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை அவங்களுடைய நல்ல வார்த்தையை கேட்டு அன்றைய பொழுது கடந்து சென்றால் அன்றைய பொழுதில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமே நமக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கும். சரியா? அதனால்தான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிற 3 விஷயமே பாருங்க. ஒன்று, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த மன்றத்துக்குள்ள அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்து கொண்டு அவங்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். தவசிகள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி நமக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் இந்த உலகமும் இந்த மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்னது தவசியாக இருந்து யோகம் செய்து தியானம் செய்து நமக்கு விட்டு சென்ற விஷயத்தை எல்லாமே அதன்படி நடந்து கொண்டால் அது இனிமை தரக்கூடியது. என்றால் இது அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற பெரியவங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அது வயதான தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சொல்படி கேட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம நடந்து கொண்டோம்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம். இந்த 3 விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில யாருமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த 3 விஷயத்தை நடந்து கொண்டால் நமக்கு இனிமை தரக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு செல்லும். இதுதான் இனியவை நாட்களில் ஆசிரியர் சொல்லிட்டு 2வது பாடலினுடைய பாடல்கள். நன்றி.